சுக்கிரவசியம் உண்டாகணும், பணவசியம் நம்மக்கிட்ட இருக்கணும், அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் அருள் நமக்கு கிடைக்கணும், வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், நம்மக்கிட்ட நல்ல ஒரு வருமானம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைய தினம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள், வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய திரு கார்த்திகை தீபம். இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. அது மட்டும் இல்லை, கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கும் அது மட்டும் இல்லை சிவபெருமானுக்கும் உரிய ஒரு மாதமாக இருக்குது. ஸோ திரு கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால தீப ஒளியில் நம்ம வீட்டில் அலங்காரம் செய்வோம், தீப ஒளி ஏற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடிய ஒரு ஒளி நம்ம மனசுலையும் சரி நம்ம வீட்லேயும் சரி இந்த ஒளி ஏற்றுறதுனால நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படிப்பட்ட தீபம் ஏற்றும்பொழுது தீபத்துக்கு அடியில் இந்த ஒரு முக்கியமான பொருளை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட சுக்கிரவசியம் உண்டாகும். சுக்கிர பகவான் அருளும் மகாலட்சுமி தாயார் அருளும் ஒரு சேர கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பணவசியம் உண்டாகும், பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். இன்றைய தினம் கார்த்திகை தீபம் நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கு அடியில் இந்த ஒரு பொருளை மறைத்து வையுங்க. வீட்டில் பணம் பல மடங்கு சேரும். அதே மாதிரி கடன் ₹1 கூட மிச்சம் இருக்காது, கடன் அடைய தொடங்க ஆரம்பிக்கும். அந்த பொருள் என்ன, எப்படி விலைக்கேற்றணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் திரு கார்த்திகை தீபம் இன்று, நாளை, அடுத்த நாள். ஸோ வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளையும் நம்ம தீபம் ஏற்றுவோம் வீட்டில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 27 எண்ணிக்கையில் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். இன்றைய தினம் 27 விளக்கு ஏற்றுங்க. 27 அப்படின்றது நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை. ஸோ 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய 27 எண்ணிக்கையில் வீட்டில் ஏற்றுறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி அதிகபட்சமாக எவ்வளோ விளக்கு வேணால் ஏற்றலாம். 27 விளக்கு மினிமம் நீங்கள் ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா விளக்குக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மணிக்கு நீங்கள் அண்ணாமலை தீபம் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, அண்ணாமலையார் தீபம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உடனே வீட்டில் ஒரு 5 நிமிடத்துக்கு அதுக்கப்புறமா கூட ஏற்றிக்கலாம், தவறு கிடையாது. அந்த நேரத்தில் தான் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவங்க ஏற்றி முடித்த ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நிலைவாசல்லையும் நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றணும். அதே மாதிரி நிலைவாசலை ஏற்றும் பொழுது 3 பொருட்கள் அதில் சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க. நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிலவ ஆரம்பிக்கும். பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இதை இடிச்சுக்கோங்க. இதை பொடியாக்கி இதை அந்த எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை போட்டு ஏற்றுங்க. எத்தனை விளக்கு ஏற்றுங்களோ எல்லா விளக்கு எத்தனை விளக்குலையுமே நீங்கள் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மினிமம் ஒரு 2-3 விளக்கு காய்ச்சி இந்த பொடியை போடணும். அது நிலைவாசல் இருக்கக்கூடிய விளக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பூஜை ரூமில் ஒரு விளக்கில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பொடி உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்க ஆரம்பிக்கும், நேர்மறையாச்சும் நிலவ ஆரம்பிக்கும். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு பதிவில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோட எண்ட்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன், டைம் இருந்துச்சு அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பூஜை ரூமில் ஏற்றக்கூடிய விளக்கில் ஏதாச்சும் ஒரு விளக்கு ஒன்று அது மண்ணகல் விளக்காக இருக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் காமாட்சி தீபம் ஏற்றிங்கன்னா அந்த விளக்கில் இருக்கலாம். ஸோ எந்த விளக்காக இருந்தாலும் பூஜை ரூமில் இந்த ஒரு பொருளை விளக்கு அடியில் வைங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும், சுக்கிரவசியம் ஏற்படும். ஸோ அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொச்சை பயிறு, மொச்சை தானியம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இது தானிய வகையில் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும் மொச்சை பயிறு அப்படின்றது. இந்த மொச்சை பயிறு ஒரு 3லேருந்து 5 மட்டும் நீங்கள் போட்டால் கூட போதுமானது. நிறைய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு கைப்பிடி அளவு வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக ஒரு 3 மொச்சை பயிறு இருந்தால் கூட போதுமானது. ஸோ அது அதிகபட்சமாக உங்களுடைய விருப்பம் தான். ஒரு கைப்பிடி அளவு வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கேற்றினாலும் ஓகே. சுக்கிர பகவான் அருள் உங்களுக்கு ஒரு சேரை கிடைக்கும். ஸோ ஏன் இந்த மொச்சை பயிறு ஏற்றினா நமக்கு பணவரவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானுக்குரிய ஒரு தானியம் மொச்சை பயிறு. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே சுக்கிர பகவானுக்குரிய ஒரு பொருள். ஸோ இந்த மொச்சை பயிறு நீங்கள் வச்சு அதற்கு மேலே ஒரு மண்ணகலோ இல்லைனா நீங்கள் காமாட்சி தீபம் ஏற்றிங்கன்னா அந்த தீபம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தட்டு வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம தீபம் ஏற்றுவோம். ஸோ அந்த தட்டில் ஒரு 2-3 மொச்சை பயிறு போட்டுக்கோங்க. ஸோ இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் அருள் கிடைச்சி பண வரவு வீட்டில் அதிகமாகும், கடன் தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த விளக்குலையுமே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இந்த பொருட்களை எல்லாமே இடித்து அந்த பொடியை அந்த எண்ணெயிலையும் போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. இன்றைய தினம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு அடியில் ₹5 நாணயம் வைத்து ஏற்றுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ₹5 நாணயத்துக்கு என்ன ஒரு பவர் இருக்குன்னு யோசிப்போம். நமக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னா இந்த மாதிரி ₹5 நாணயம் நம்ம வச்சு வணங்கி ஏற்றுவோம். ₹5 நாணயம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து ஆல்ரெடி கட்டிட்டோம் இன்னொரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விளக்கு உள்ளேயும் போட்டு நீங்கள் ஏற்றலாம். ஸோ இதை தவிர்த்து கண்டிப்பாக நிலைவாசலில் குத்து விளக்கு ஒன்று ஏற்றணும். தாம்பூலமோ இல்லைனா ஒரு சின்ன மனையோ வச்சு அதற்கு மேலே ஒரு 5 முக குத்து விளக்கு ஏற்றணும். இன்றைய தினம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்க ஆரம்பிக்கும்.
அடுத்து இப்போ நம்ம நெறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். இந்த விளக்கேற்றும் பொழுது அடியில தரையில வெத்தி ஏத்தலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால முடியுன்ற பட்சத்தில எல்லா விளக்கு அடியிலுமே சின்ன சின்னதா ஒரு வாழை இலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா வந்து உங்களால என்ன இலை உங்க வீட்டுக்கிட்ட இருக்கோ அத பார்த்துக்கோங்க. அதுக்கேத்த மாரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா வெற்றிலை வைத்து அந்த வெற்றிலைக்கு மேல நீங்க ஏற்றலாம். ஸோ அப்படி இல்லன்னா சின்ன தட்டு இருக்குன்னா தட்டு வைத்து ஏத்தலாம். ஸோ இந்த மாரி எல்லா விளக்குமே தட்டு வைக்க முடியாது அப்படின்றதுனால, குட்டி குட்டியா வாழை இலை இருந்துச்சுன்னா அத நீங்க கட் பண்ணி ஏத்திக்கலாம். ஸோ வெறும் தரையில் வைக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடியாத பட்சத்தில அந்த தரையில வந்து நீங்க எண்ணெய் இருக்கு அப்படின்ற பட்சத்தில மறுபடியுமே விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் அது வழுக்காத மாரி மறுபடியும் கிளீன் பண்ணிடுங்க. அடுத்து நிலைவாசல்ல மாட விளக்கு இருக்குன்னா, மாட விளக்கு ஏற்றுங்க. மாட விளக்கு இல்லாத பட்சத்தில, நீங்க வந்து எப்பொழுதுமே நீங்க தரையில ஏற்றக்கூடிய பழக்கம் இந்த தீபத்தப்ப இருக்கும். ஏன்னா, மற்ற நாட்கள்ல நம்ம தரையில ஏற்ற மாட்டோம். ஆனா, இந்த தீபத்தன்று நம்ம கண்டிப்பா வீட்ல தரையில ஏற்றலாம். ஸோ, இந்த ஒரு நாளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது நமக்கு தரையில ஏற்றுறதுனால. மற்றபடி நார்மல் நாட்கள் நம்ம தரையில ஏற்றுறதில காட்டிலும், அதாவது நிலைவாசல்ல ஏற்றுறதில காட்டிலும் மாட விளக்கு மாடத்தில தீபம் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலன குடுக்கும். இந்த திருக்கார்த்திகை தீபத்தில மட்டும் நம்ம ஏன் தரையில ஏற்றணும்? ஏன் நிலைவாசல்ல ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அந்த புராண கதைகள் படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது. மற்றபடி மற்ற நாட்கள் நம்ம நிலைவாசலை ஏற்றக்கூடாது, மாடம் வச்சு மாட விளக்கில் ஏற்றணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம மாடம் வைக்க முடியும், அதனால் நம்ம ஸ்டாண்ட் மாதிரி நிறைய இருக்குது, அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமே மாட விளக்கு ஏற்றலாம். ஸோ ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், இப்போ நானே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் பொழுது எனக்கு இந்த சைடில் வந்து வீடு இருக்குன்றதுனால ஒரு பக்கமாக 2 ஸ்டாண்டையுமே நான் அடித்து விளக்கேற்றிருப்பேன். உங்களுக்கு ஆல்ரெடி பதிவில் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி மாட விளக்கில் மற்ற நாட்கள் ஏற்றது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இன்றைய தினம் நாளைய தினம் அதுக்கு அடுத்த நாள் மட்டும் நீங்கள் தரையில் ஏற்றலாம். ஸோ இந்த தரையில் ஏற்றுறதுக்குமே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நம்ம ஏன் வந்து இந்த புராண கதைகள் எல்லாமே கேட்குறோம், ஏன் வந்து இன்ற நாளில் நம்ம தரையில் விளக்கேற்றணும் அப்படின்றதுக்காக பெரிய கதைகள் இருக்கும். ஸோ அதை எல்லாமே சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த 3 நாட்களுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நிலைவாசலில் விளக்கேற்ற பழக்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மாட விளக்கு ஸ்டாண்டு மாதிரி வாங்கி வச்சுட்டு அதில் ஏற்றுங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் வீட்டில் தெரிய ஆரம்பிக்கும். நல்ல பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். நல்ல மங்களகரமாக இருக்கும். இது இல்லாமல் எப்போதுமே நிலைவாசல் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கணும். நல்ல நறுமணம் மிகுந்த பொருட்களால் பயன்படுத்தணும். ஜவ்வாது, பன்னீர் இது எல்லாமே கலந்து நீங்கள் வந்து அந்த மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் போட்டு வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் நல்ல வாசனை மிகுந்த மலர்களை அலங்காரம் பண்ணுங்கள். எப்பொழுதுமே தோரணம்னால நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் இருக்கக்கூடிய தோரணம் பயன்படுத்தாதீங்க. தோரணங்களை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஸோ வந்து இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி ரொம்ப வேகமாக இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த பதிவுகளை இனிமேல் நிதானமாக சொல்கிறேன். நிலைவாசலில் எப்பொழுதுமே நம்ம மாவிலை தோரணம் கட்டுறது, அதேமாதிரி தென்னங்கீத்தில் இருக்கக்கூடிய அந்த தோரணம் கட்டுறது, இந்த மாதிரி தோரணங்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா அலங்காரம் பண்ணாமல் நீங்கள் தோரணம் இல்லாமல் கூட இருக்கலாம். கொத்து கொத்தாக வந்து மாவிலை கொத்து வைக்கலாம். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே வைக்காதீங்க. அது வந்து எந்த ஒரு பலனுமே நமக்கு கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாசனை மிகுந்த மலர்கள் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி தோரணங்கள் பயன்படுத்துங்க. ஸோ அடுத்து இப்போ இந்த மொச்சை பயிறு விளக்கடியில் வச்சுருக்கோம். இதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாளுமே அந்த விளக்கடியில் இந்த மொச்சை பயிறு இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல மண்பாங்கான இடத்துல அங்கே போட்டுவிடுங்க. அங்கே பறவைகள் வந்து இதை சாப்பிட்டுடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு சின்ன ஒரு குட்டி பவுலில் கொஞ்சமாக மொச்சை பயிறு போட்டு பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு சுக்கிர வச்சியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரியான நாட்களில் அதை எடுத்து மறுபடியும் மாற்றிட்டு மறுபடியும் அந்த மொச்சை பயிரை ஃபில் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். பூஜை அறையில் எப்பொழுதுமே மொச்சை பயிறு இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் வரும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக பிரணவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.